வாமா. என்னங்க மாமா காஃபி. அத்தை, மாமா குளிச்சதும் டாக்டர் இந்த மருந்த மாமா கால தேய்ச்சி விட சொன்னாரு. குடுமா, நான் தேய்ச்சி விடுறேன். குடு. நீங்க மாமாக்கு தலை தோட்டுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். வேணாமா, எதுக்கு? மணிமேகல் கிட்ட கொடு, அவ தேய்ச்சி விடுவா. குடு வானதி, நான் தேய்ச்சி விடுறேன். ஏன் நான் தேய்ச்சி விட்டா என்ன? நான் உங்க பொண்ணு மாதிரி, மாமாவை நான் அப்பா மாதிரி நினைக்கிறேன். ஐயோ குடுமா, நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இல்ல, நானே தேய்ச்சி விடுறேன் அத்தை. மாமா வலிக்குதா? பரவாயில்லம்மா. போதுமா. வலி இருக்காங்க. போதுமா. நீங்க சரியான நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு தினம் காலையில சாயங்காலம்னு இந்த மருந்து தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க மாமா, நீங்க சீக்கிரமா பழைய மாதிரி ஆயிடுவீங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. அத்தை, நீங்க மாமா பாத்துக்கிறீங்களா? நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா. கரிகாலா, கரிகாலா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நம்மளை எழுப்பி குட் மார்னிங்லாம் சொல்றா? இது நந்தினி தானா? நைட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? ஆமா. ஓ, அதனாலதான் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருந்தியா? அதானே பார்த்தேன். இல்லனா இந்நேரம் குளிச்சு கிளம்பிட்டு இருப்பியே. சரி இரு, காஃபி, பல்ல விளக்கி குளிச்சுட்டு வா. சரி. என்ன நடக்குது இங்க? நந்தினியை என்னை எழுப்பி சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் எல்லாம் சொல்லி காஃபி கொடுத்துட்டு போறா. இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. இது கனவா இல்ல நிஜமா? வலிக்குது. அப்ப நிஜம்தான். அம்மா பசிக்குதுமா, காலையில என்ன சாப்பாடு? கரிகாலா, இட்லி இருக்கு, தோசை இருக்கு. உனக்கு என்ன? நந்தினி வரா, நான் போறேன். உனக்காக நெய் ஊத்தி முருகலா சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டு கொண்டு வரவா? ஐயோ போதும் போதும், இதுக்கே வயித்துல இடம் இல்ல, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா? இல்ல, நான் மில்லுக்கு போகணும், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மக்கு 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 மாமா, ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. மில்லுக்கு போகணுமா லூசு மாமா? ஆமா, ஏன் அப்படி கேட்ட? இல்ல, நீ ஃப்ரீயா இருந்தா
உன் கூட கோவிலுக்கு போகலான்னு பார்த்தேன். ஏன் அப்படி பாக்குற? கோவிலுக்கு தானே போகணும், போலாம். ஆ, இப்பதான் மில்லுக்கு போகணும்னு சொன்ன. ஆட மில்லு எங்க போயிட போகுது, அங்கே தானே இருக்க போகுது. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மில்லுக்கு போய்க்கிறேன். சரி, நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன். ஆ. சரியான லூசு மாமா நீ. ஏன்? அவளே உன்கிட்ட வந்து ஃப்ரீயான்னு கேட்டா எவ்வளவு வேலையா இருந்தாலும் நீ என்ன சொல்லிருக்கணும்? நீ ஃப்ரீன்னு தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு மில்லுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், எனக்கு எப்படி தெரியும் அவ கோயிலுக்கு போதான் கூப்பிடுறான்னு? அவ ஏதோ சாதாரணமா தான் கேட்கறான்னு நினைச்சேன். இப்ப என்ன, அதான் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டான்ல. அப்படி சொன்னதுனால மட்டும்தான் உன்னை சும்மா விடுறேன். அவளே உன்னை எழுப்பி காஃபி கொடுத்து தோசை சுட்டு கொடுத்து இந்த கோயிலுக்கும் கூப்பிடுறானா? எனக்கு என்னமோ நீ ஏதோ பண்ணி அவன் மனசை மாத்திட்டேன்னு தான் தோணுது. நான் என்ன பண்ணேன்? அது எப்படி எனக்கு தெரியும்? உனக்கு தானே தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியலையே. சரி, அப்ப உனக்கே தெரியாம நீ ஏதோ பண்ணிட்ட. அவ கூட கோயிலுக்கு போறேன்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அத நான் பாத்துக்கிறேன். இனிமே எங்க 2 பேருக்குள்ள வராத. ஏன்? அவதான் உன்னை பார்த்தாலே கோவப்படுறாளே. உன்னால திரும்பலாம் பிரச்சனை வர வேண்டாம், அதுக்குதான். பாருடா. சரி சரி, இனி நான் ஏன் வர போறேன்? அதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறீங்களே. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்.